2வது திருமணத்துக்கு ரெடியான முன்னாள் கணவன். அதற்காக முன்னாள் மனைவிட்ட இருந்து ஒரு பத்திரிக்கை குடுக்கலான்னு போற நேரத்துல, அவனுக்கு ஒரு கடிதம். அந்த கடிதத்த படிச்ச அவனுடைய வாழ்க்கை தலைகீழா அப்படியே மாறி போணுச்சு. அப்படி அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கிற உணர்ச்சிப்பூர்வமான தருணங்கள நாம் இப்போ பார்க்கலாம். சென்னையில ஒரு மென்பொருள் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான் அருண். வயது 32. நல்ல வேலை, சொந்த வீடு, சொந்தமா கார் எல்லாம் இருந்துமே அவனுடைய முகத்துல சிரிப்பு மட்டும் சுத்தமா இல்ல. அதுக்கு காரணம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவனுடைய விவாகரத்து. அவருடைய முன்னாள் மனைவி மீனா. 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திருமணமான 2 ஆண்டுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, குடும்ப தலையீடுகள், சந்தேகங்கள், புரிதல் இல்லாத கோபம் இவை அனைத்தும் சேர்ந்து நீதிமன்றம் வரைக்கும் இவங்கள கொண்டு போணுச்சு. விவாகரத்து ஆன நாள்ல மீனா ஒரு வார்த்தை கூட பேசல. அருணும் இத எதுவுமே இனி என் வாழ்க்கையில தேவையில்ல அப்படின்னு மீனாவ ஒதுக்கிட்டான். கோபத்துல இனிமே நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அந்த நாளுக்கு பிறகு இருவரும் ஒருத்தவங்க பார்த்துக்கவே இல்ல. 3 ஆண்டுகள் கழிச்சு அருண் இனிமேலாவது வாழ்க்கைய பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு அவனுடைய அம்மா சொன்ன பேச்ச கேட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான். அவங்களுடைய அம்மா லக்ஷ்மி, "நாங்க எவ்வளவு நாள் இருக்க போறோம்? உனக்கு ஒரு துணை வேணாமா?" பல மாதங்கள் அதெல்லாம் தேவையில்லன்னு மறுத்த அருண் இறுதியில் அம்மாவுடைய ஆசைக்காக சரின்னு சொன்னான். "நீங்க பார்க்குற பொண்ண நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு அவங்களுடைய ஆசைக்கு சம்மதம் தெரிவிச்சான். வீட்ல மீண்டும் ஒரு மகிழ்ச்சி திருமணுச்சு. நிச்சயார்த்த தேதி முடிவானுச்சு. பெண்ணுடைய பேரு காவ்யா. காவ்யா ரொம்ப அமைதியான குணம். நல்லா படிச்சிருக்கா. நல்ல வேலை, நல்ல குடும்பம் எல்லாமே நல்லதாவே இருந்துச்சு. அருணும் கடந்த காலத்த மறந்து புதிய வாழ்க்கைய ஆரம்பிக்க தன் மனச மாத்திக்கொள்ள முயற்சி பண்ணான். நிச்சயார்த்தத்துக்கு முந்தைய நாள் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த அருண் கிட்ட அவனுடைய அம்மா ஒரு பழைய கடிதத்த குடுத்தாங்க. "இது காலையில வந்துச்சுப்பா." அனுப்புனவங்க பேர பார்த்ததும் நான் திறக்கல. அருண் அந்த கவர வாங்கி பார்த்தான். அனுப்புனது மீனா. அவனுடைய கை லைட்டா நடுங்குனுச்சு. 3 வருடங்களா அவகிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே இல்ல. இப்போ இந்த கடிதம் எதற்கு? அப்படிங்கிற கேள்வி அவனுடைய மனசுல ஓடுனுச்சு. சில நிமிடங்கள் அத திறக்காம பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசியா பொறுமையா அந்த கவர திறந்தான். உள்ள ஒரே ஒரு வெள்ள பேப்பர். அதுல முதல் வரி, "அருண், நீ இந்த கடிதத்த படிக்கும்போது நான் உன் வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம்." அந்த ஒரு வரிய படிச்சதும் அருணுடைய இதயம் பலமா துடிக்க ஆரம்பிச்சது. அவன் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சான். "நான் உன்ன வெறுத்து பிரியல. உன்ன காப்பாத்த தான் விலகுனேன்." அந்த வரி அருணுடைய உலகத்த அப்படியே தலைகீழா மாத்துனுச்சு. அருணுடைய கைகள் நடுங்குனுச்சு. அவன் மெதுவா கடிதத்த தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சான். "அருண், நீ என்ன வெறுத்திருக்கலாம். அதற்கு எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்ல. ஏன்னா உனக்கு தெரிந்தது வெறும் பாதி உண்மை மட்டும்தான். நீதிமன்றத்துல நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே முழுக்க முழுக்க பொய். ஆனா அந்த பொய்ய சொல்ல என்ன கட்டாயப்படுத்துனாங்க. அன்னைக்கு நான் உண்மைய சொல்லியிருந்தா உன் குடும்பமே சிதைஞ்சிருக்கும்." அந்த வரிய படிச்ச அருணுக்கு மூச்சே நின்னு போற மாரி இருந்துச்சு. மீனா என்ன சொல்ல போறா அப்படிங்கிற அவனுக்குள்ள தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிட்டான். கடிதத்துல அடுத்த வரி, "உன் அப்பா ராகவன் ஒரு பெரிய நிதி மோசடியில சிக்கியிருந்தாரு. அவர் எடுத்த முடிவு ரொம்ப தவறு. ஆனா அது வெளியில தெரிஞ்சா உன் அம்மாவுடைய உடல்நிலை கண்டிப்பா தாங்க முடியாம அவங்க ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தேன்." அருணுக்கு இத நம்பவே முடியல. அவனுடைய அப்பா நேர்மையுடைய உருவமா தான் இருந்தாரு. ஆனா இப்படி ஒரு ரகசியத்த மீனா சொல்றது எனக்கு புரியாம அருண் திகைச்சு போனான். "அந்த வழக்குல உன் குடும்பத்த காப்பாற்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்ட நான் என் மீது ஏத்துக்கிட்டேன். அதற்கு பதிலாக நான் உன்னை விட்டு விலகணும்னு என்ன மிரட்டுனாங்க." அருணுடைய கண்கள் அப்படியே கண் கலங்குனுச்சு. விவாகரத்து நாள்ல மீனா ஏன் ஒரு வார்த்தை கூட பேசல? இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம்
புரிய ஆரம்பிச்சது. அவனுடைய நினைவுகள் 3 வருடங்களுக்கு முன்னாடி போனுச்சு. நீதிமன்ற வளாகத்துல மீனா அமைதியா நின்னுட்டு இருந்தா. அவ கண்கள் மட்டும் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கெஞ்சினது போல இருந்துச்சு. ஆனா கோபத்துல இருந்த அருண் அந்த கண்களை புரிஞ்சுக்கல. கழுத்துடைய கடைசி பகுதிய அவன் படிச்சான். நாளைக்கு உன் 2வது திருமணம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீ சந்தோஷமா வாழணும்னு தான் என்னுடைய ஆசை. அதனாலதான் இத்தனை நாள் நான் அமைதியாவே இருந்தேன். ஆனா நான் இன்னும் சில நாட்கள் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. நீ என்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என் மீது வைத்த வெறுப்பை மட்டும் எடுத்துடு. அதுவே எனக்கு போதும். உன் முன்னாள் மனைவி மீனா. கடிதத்தை படிச்சு முடிச்சதும் அருணுடைய கண்ணீருக்கு எல்லையே இல்லை. அவ அவனை ஏமாத்தல. அவ அவனை காப்பாத்திருக்கா. அந்த நொடியில அவனுடைய கைபேசி சத்தம் கேட்டுச்சு. அழைச்சது யாருன்னா நிச்சயிக்கப்பட்ட பெண் காவியா. ஆனா அவன் அந்த அழைப்பை எடுக்கல. அவனால எடுக்கவும் முடியல. அவன் மனசுல ஒரே ஒரு கேள்வி, மீனா இப்போ எங்க இருக்கா? அவன் உடனே காரை எடுத்துக்கிட்டு அந்த கடிதத்தில் இருந்த முகவரியை நோக்கி புறப்பட்டான். அங்கே அவனுக்காக அவன் வாழ்நாள்ல மறக்க முடியாத இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. அருண் காரை வேகமா ஓட்டிக்கிட்டு அங்க போனான். அவன் மனசுல மீனா எழுதிய ஒவ்வொரு வரியும் அப்படியே கண் முன்ன எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் உன்னை காப்பாற்றதான் விலகினேன். என் மீது வைத்த வெறுப்பை மட்டும் எடுத்துடு. இந்த 2 வரிகள் அவனுடைய இதயத்தை நொறுக்குனுச்சு. சுமார் 1 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு கடிதத்தில் இருந்த முகவரிய அடைஞ்சான். ஆனா அது ஒரு வீடு இல்ல. ஒரு சிறிய முதியோர் இல்லம். வாசல் இருந்த பலகையில அன்பு இல்லம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அருண் உள்ள போனான். அங்க இருந்த நிர்வாகி கேட்டாரு, யார சார் பார்க்கணும்? மீனா மீனா இங்க இருக்காங்களா? அந்த பேர் கேட்டதும் அந்த முதியோருடைய முகம் சோகமா மாறுனுச்சு. நீங்க அவங்களுடைய கணவர் அருணா? அருண் அதிர்ச்சி அடைஞ்சான். எனக்கு உங்களை எப்படி தெரியும்? முதியவர் மெதுவா சிரிச்சாரு. 3 வருஷமா தினமும் உங்களை பத்தி தான் மீனா அம்மா பேசுவாங்க. அந்த வார்த்தை அருணுடைய கண்கள்ல மீண்டும் கண்ணீரை வர வச்சது. முதியவர் அவனை ஒரு சிறிய அறைக்கு அழைச்சிட்டு போனாரு. அந்த அறையில ஒரு எளிய கட்டில், ஒரு மேஜை, சில புத்தகங்கள், சுவர்ல அருணுடைய பழைய புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அருணுடைய கால்கள் தளர்ந்து போச்சு. இன்னும் என் போட்டோவை வச்சிருக்காளே அப்படின்னு அவ கண்ணீரோட கேட்டான். அப்போ அறையுடைய மறுபக்கத்துல இருந்து மெதுவான குரல். அருண். அந்த குரலை கேட்டதும் அவன் திரும்பி பார்த்தான். அங்க மிகவும் மெலிந்த உடலோட, முகம் வாடி போய், ஆனா அதே அன்பான புன்னகையோட மீனா நின்னுட்டு இருந்தா. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இருவருடைய கண்களும் சந்திச்சது. ஒரு வார்த்தை கூட பேச முடியல. மீனா மெதுவா பக்கத்துல வந்தா. எப்படி இருக்க அருண்? அந்த ஒரு கேள்வி அருணுடைய மனச உடைச்சிருச்சு. அவன் திடீர்னு முழங்கால்ல அமர்ந்து, மீனா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சான். மீனாவும் அழுதா. இல்ல அருண், தவறு உன்னுடையது இல்ல. உண்மைய நான் சொல்லல. சில நிமிடங்கள் அந்த அறையில இருந்தது அமைதி மட்டுமே. சிறிது நேரம் கழிச்சு அருண் கேட்டான், உனக்கு என்ன ஆச்சு? மீனா சிரிக்க முயற்சி பண்ணான். சாதாரண நோயின்னு நினைச்சான். ஆனா ரத்த புற்றுநோய். இப்போ கடைசி நிலை. அந்த வார்த்தையை கேட்ட அருண் முழுவதுமா உடஞ்சு போனான். ஆனா அடுத்த நொடியே மீனா சொன்ன ஒரு உண்மை அவனை மீண்டும் அதிர்ச்சியில ஆழ்த்துனுச்சு. அருண், நம்ம வாழ்க்கைய பிரிச்சது நான் இல்ல, ஒருத்தர். உன் வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஒருத்தர் தான். அந்த வரியை கேட்ட அருண் அதிர்ச்சியில உறைஞ்சு நின்னான். அருணுடைய இதயம் வேகமா துடிச்சது. மீனா, என்ன சொல்ற? நம்ம வாழ்க்கைய பிரிச்சது யாரு? மீனா சில நொடிகள் அமைதியா இருந்தா. பிறகு மெதுவா ஒரு பழைய கடிதத்தை எடுத்து கொடுத்தா. இதுல எல்லா உண்மையும் இருக்கு. அருண் அந்த கடிதத்தை திறந்தான். அதுல சில வங்கி ஆவணங்கள், சில கையெழுத்து போட்ட பத்திரங்கள் மற்றும் ஒரு பென்ட்ரைவ். மீனா மெதுவா சொன்னா, உன் அப்பாவை ஏமாத்தியது உன் சித்தப்பா முரளி. அருண் அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். முரளி அவனுடைய அப்பாவுடைய தம்பி. வீட்டுல எப்போதுமே நல்லவர் போல நடந்து கொள்வாரு. ஆனா சொத்துக்காகவும் அவருடைய கம்பெனிய முழுவதுமா கைப்பற்றவும் அவரு போலி ஆவணங்கள் தயாரிச்சிருந்தாரு. அது வெளியில தெரிஞ்சா குடும்பமே சிதைஞ்சிடும். அந்த நேரத்துல முரளி மீனாவை தனியா சந்திச்சாரு. நீ அருணை விட்டு பிரியணும், இல்லனா உன் மாமனார் ஜெயிலுக்கு போவார். உன் மாமியார் இந்த அதிர்ச்சி செய்தி கேட்டு இறந்து போவாங்க. அந்த மிரட்டலுக்கு நடுவுல மீனா ஒரு முடிவெடுத்தா. தன் வாழ்க்கையை இழந்தாலும் அந்த குடும்பத்தை காப்பாத்தணும். அதனாலதான் அவ விவாகரத்துக்கு சம்மதிச்சா.
அருணுடைய கைகள் நடுங்குனுச்சு. இவ்வளவு பெரிய தியாகம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. மீனா கண்ணீரோட சிரிச்சா. நீ என்ன நம்ப மாட்டேன்னு இல்ல. நீ உன் அப்பாவுக்காக எல்லாத்தையும் விட்டுடுவ. அதனால தான் அமைதியா போயிட்டேன். அருண் கதறி அழுதான். நான் உன்னை தவறா நினைச்சேன். மன்னிச்சிடு. மீனா மெதுவா அவன் கையை பிடிச்சா. இப்போ எனக்கு ஒரு ஆசைதான். நீ சந்தோஷமா வாழணும். அதே நேரத்துல அருணுடைய செல்போன் மீண்டும் சத்தம் கேட்டுச்சு. அழைச்சது காவ்யா. இந்த முறை அவன் அழைப்பை எடுத்தான். அருண், உங்க குரல் எண் எப்படி இருக்கு அப்படின்னு காவ்யா கேட்க, சில நொடிகள் அமைதியா இருந்த அருண் நடந்த எல்லாத்தையும் காவ்யா கிட்ட சொன்னான். அனைத்தையும் அமைதியா கேட்ட காவ்யா இறுதியில சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அருணையே அழ வச்சது. அவங்க மாதிரி ஒரு நல்ல மனசு கொண்ட பெண்ணை வாழ்க்கையில இவ்வளவு சோதிச்சிருக்க கூடாது. நான் உங்க கல்யாணத்தை நிறுத்துறேன். முதல்ல அவங்கள பார்த்துக்கோங்க. அருண் பேச முடியாம நின்னான். ஒரு பக்கம் முன்னாள் மனைவியின் தியாகம், மறுபக்கம் புதிய வாழ்க்கைக்கு வர இருந்த பெண்ணுடைய பெரிய மனசு. அந்த நொடியில் தான் மனிதநேயம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு அப்படிங்கிறத அருண் உணர்ந்தான். காவ்யாவுடன் பேசி முடித்த அருண் மீனாவுடைய கைய இறுக பிடிச்சுக்கிட்டான். அந்த நேரத்துல மீனாவுக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படுது. மீனா அப்படின்னு அருண் பதறினான். முதியோர் இல்ல நிர்வாகி உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணாரு. சில நிமிடங்கள்ல மருத்துவமனையில அவளை அனுமதிச்சாங்க. வெளியில நின்ன அருணுடைய மனம் அமைதியா இல்ல. அப்போ மருத்துவர் வெளியே வந்தாரு. நீங்க மீனாவுக்கு என்ன உறவு? அருண் சில நொடிகள் அமைதியா நின்னான். பிறகு கண்ணீரோட சொன்னான். அவ என் வாழ்க்கை, என் மூச்சு எல்லாமே அவதான். மருத்துவர் ஆழமா மூச்சு விட்டுட்டு, அவங்க உடல்நிலை ரொம்ப மோசம். சொல்ல வேண்டியத சீக்கிரம் சொல்லிடுங்க. அருண் ஐசியூக்குள்ள போனான். மீனா கண்களை மெதுவா திறந்தா. அருண், நீ இன்னும் போகலையா? நான் உன்னை விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு அருண் அழுதான். மீனா மெதுவா சிரிச்சா. ஒரு கடைசி ஆசை. நீ கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது. காவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் எனக்கு நிம்மதி. அருண் உடனே தலையசைச்சான். இல்ல, நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். உன்னை பிரிஞ்சுக்காம நான் செஞ்ச தப்புக்கு இனி என் வாழ்க்கையே உனக்காக பிராயச்சித்தம் பண்ண போறேன். மீனா கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சது. அருண், அதுதான் நான் விரும்பல. நீ சந்தோஷமா வாழணும். அந்த நேரத்துல மருத்துவமனை வாசல்ல காவியா வந்தா. அவ அமைதியா மீனாவை பார்த்தா. பிறகு அருண் கிட்ட சொன்னா. உண்மையான காதல் என்றா கண்டிப்பா அத யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. புரிந்து கொள்வது உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை இழக்காதீங்க. அந்த வார்த்தைகள் அறையில் இருந்த அனைவருடைய கண்களையும் கண்ணீரை வர வச்சது. அதே நேரத்துல போலீசார் மருத்துவமனைக்கு வந்தாங்க. முரளியுடைய போலி ஆவணங்கள், வங்கி மோசடி, மிரட்டல் அனைத்துக்கும் ஆதாரம் கிடைச்சது. அவரை கைது செஞ்சாங்க. அருணுடைய அப்பாவும் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. பல ஆண்டுகளா குடும்ப சுமைய சுமத்தி அது களங்கம் ஏற்படுத்த நினைச்ச முரளிக்கு தண்டனை கிடைச்சது. அருண் மனதுல ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும். மீனா மட்டும் குணமாகணும். அவன் அவளது கையை பிடிச்சபடி கண்ணீரோட இறைவனை வேண்டிக்கிட்டான். மருத்துவமனை முழுவதும் அமைதியா இருந்தது. ஐசியு கதவுக்கு வெளியே அருண், அவனது பெற்றோர், காவ்யா அனைவரும் பதட்டமா காத்திருந்தாங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்தாரு. அனைவரும் ஒரே நேரத்தில் எழுந்து நின்னாங்க. மருத்துவர் மெதுவா சிரிச்சபடி, ஆபத்து இன்னும் முழுவதும் நீங்கல. ஆனா இப்போதைக்கு உயிருக்கு ஆபத்து இல்ல. சிகிச்சைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. அந்த ஒரு செய்தி அருணுக்கு மறுபிறவி கிடைச்சது. அவன் கண்களை மூடி நன்றி கடவுளே அப்படின்னு கண்ணீரோட சொன்னான். 3 மாதங்கள் கழிச்சு மீனா மெதுவா உடல்நலம் தேறி வீட்டுக்கு வந்தா. முதியோர் தனியா வாழ வேண்டிய அவசியம் இனி இல்ல. அருணுடைய அம்மா லக்ஷ்மி மீனாவுடைய கையை பிடிச்சு அழுதாங்க. எங்களை மன்னிச்சிடு மகளே. நீ எங்களுக்கு இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்க. நாங்க உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. மீனா உடனே அவரை அணைச்சுக்கிட்டா. அத்தை, நடந்ததை யாராலும் மாத்த முடியாது. இனிமேலாவது எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும். அன்னைக்கு சாயந்தரம் அருண் காவ்யாவை சந்திச்சான். காவ்யா, உங்க வாழ்க்கைய நான் அப்படின்னு பேச தொடங்கின உடனே காவ்யா சிரித்தபடி அவனை, ஒரு நிமிஷம், மன்னிப்பு கேட்க வேண்டியது இங்க எதுவும் இல்ல. நான் இழந்தது ஒரு மாப்பிள்ளை தான். ஆனா நீங்க இழக்க போனது உங்க உயிரை அப்படின்னு அவன் சொன்னதும், உண்மையான உறவு கிடைச்சப்போ அதை காப்பாத்திக்கோங்க. அதுதான் எனக்கு நீங்க தர பெரிய மரியாதை. அருண் கண்ணீரோட கைகளை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சொன்னான். காவியா தன் வாழ்க்கைய புதிய பாதையில தொடங்கிட்டேன். 6 மாதங்கள் கழிச்சு அதே கோவில்ல அருணும் மீனாவும் மீண்டும் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கிட்டாங்க. இந்த முறை அவங்களுடைய கண்கள் இருந்தது காதல் மட்டும் இல்ல, நம்பிக்கை, புரிதல், மன்னிப்பு. திருமணம் முடிந்த பிறகு
அருண் தனது வீட்ல ஒரு சிறிய கண்ணாடி பெட்டியை வைத்தான். அதுல அந்த பழைய கடிதம். ஒவ்வொரு திருமண நாளிலும் அவன் அந்த கடிதத்தை எடுத்து படிப்பான். ஏன்னா, அது ஒரு சாதாரண கடிதம் இல்ல. அவங்களுடைய காதல மீண்டும் உயிர்ப்பிக்க வைத்த கடிதம். இந்த கதையில நாம பார்க்க போறது, கோபத்துல எடுக்கும் முடிவு ஒரு உறவ உடைக்கலாம். ஆனா, உண்மைய அறியாம சொல்லப்படும் தீர்ப்பு ஒரு வாழ்க்கையவே சிதைச்சிடும். பேசாம பிரிதலை விட மனம் திறந்து பேசுவது 1000 மடங்கு சிறந்தது. மன்னிப்பும் புரிதலும் இருக்கும் இடத்துல உடைந்த உறவுகளுக்கு கூட மீண்டும் உயிர் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் கதை வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.